பெருங்குடல் புற்றுநோய் எதனால் வருதுன்றத நம்ம இப்போ பார்ப்போம். பெருங்குடல் புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணம் வந்து 3. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜெனட்டிக் ஆல்ட்ரேஷன், அதாவது மரபணு மாற்றம். இது வந்து விலாவாரியாக வந்து அறிவியல் பூர்வமாக நிறைய ஸ்டடீஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டெப்பையே வந்து நம்ம வந்து இதை பற்றியான அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி அந்தந்த மரபணு எப்படி மாறுது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ன்ற நிலைமையில் நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரியான வளர்ச்சி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டயட், அதாவது ஒருத்தர் உணவு உட்கொள்ளும் முறை, அப்புறம் வந்து லைஃப் ஸ்டைல், ஒருத்தருடைய வாழும் முறை, இது 3மே வந்து ஒரு இன்டர்பிளே இருக்குது. ஸோ இந்த 3மே வந்து கோலோரெக்டல் கேன்சர் வந்து வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணமாகும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஜீனுடைய மாற்றம் இதுதான் வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வயது ஆக ஆக கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளால் மாற்ற முடியாது, ஜீன் வந்து ஒருத்தருக்கு மாறுறது. பட் இது டயட்டும் லைஃப் ஸ்டைலும் வந்து அது நம்ம கையில் இருக்குது. ஸோ அதை பற்றி அது நம்ம கையில் இருக்கிறதுனால அதை நம்ம மாற்றி அமைச்சு நம்ம கேன்சர்லேருந்து வர ரிஸ்க்கை கம்மி பண்ணலாம். ஸோ டயட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை கலோரிக், ஹை ஃபேட்டி டயட்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அதிக அளவில் வந்து கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ரெட் மீட், அதாவது வந்து சிகப்பு இறைச்சி, அதாவது இந்த போர்க், பீஃப், லேம்பு, இதை அதிகமாக உட்கொள்ளும் போது அந்த மக்களுக்கு வந்து அதிகமாக வந்து கோலோரெக்டல் கேன்சர், எஸ்பெஷலி வெஸ்டர்ன் பீப்புளுக்கு இது அதிகமாக இருக்கிறத கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இதே வந்து ஒயிட் மீட் வந்து ரொம்ப கம்மியான ரிஸ்க்கு. சிக்கனு, டர்க்கி அதெல்லாம் சாப்பிட சொல்லும்போது வந்து கம்மியான ரிஸ்க் இருக்குது. ரெட் மீட்லேயே வந்து ப்ராசஸ்டு மீட், அதாவது பதப்படுத்தப்பட்ட டின்டு, கேண்டு ரெட் மீட் வந்து அதிகமான ரிஸ்க்கை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ரெட் மீட்டை வந்து நம்ம வந்து பார்பிக்யூ, இல்லாட்டினா வந்து கிரில்டு, இல்லாட்டினா வந்து கறி மாதிரி அதில் வந்து நேராகவே ஆவியில் ஹீட்டில் காட்டி சாப்பிட்ற அந்த மாதிரியான ரெட் மீட்டும் வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை லைஃப் ஸ்டைல், அதாவது ஒருத்தர் அதிகமாக வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாரு, ஒரு 2-3 கிளாஸ் வந்து அதிகமாக வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதும் ஆல்கஹால் எடுக்கிறதும் வந்து முக்கியமான காரணம். இன்னொன்று வந்து புகைப்பிடித்தல், ஸ்மோக்கிங்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். ஏன்னா வந்து இப்போ ஸ்மோக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மோக்லேயே வந்து நம்மளுக்கு வந்து என்னுடைய பழைய வீடியோலாம் நிறைய சொல்லியிருப்பேன் நான். ஒரு ஸ்மோக்லேயே வந்து 7000 வேதியியல் பொருட்கள் இருக்குது. அந்த 7000ல் வந்து 70 வந்து கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. இது இல்லாமல் வந்து உடல் பருமனம், பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குது, ஒருத்தருக்கு வெயிட் அதிகமாக இருக்குது, எஸ்பெஷலி வெயிஸ்ட் வந்து சென்ட்ரல் ஒபிசிட்டி வந்து இம்பார்ட்டன்ட் ரீசன். இது மட்டும் இல்லாமல் வந்து ஒருத்தருக்கு வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்குன்னா அதுவும் வந்து கோலோரெக்டல் கேன்சருக்கு இன்க்ரீஸ்டு ரிஸ்க், அது வந்து ஒரு காரணமாக அமையுது. ஸோ இதை பற்றி நம்மளுக்கு வந்து ஒரு தெரிஞ்சதுனாவே வந்து நம்ம இதெல்லாம் வந்து கம்மியான அந்த ரிஸ்க்கை வந்து உணவு உட்கொள்ளுதல், லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம பார்த்துக்கலாம்.